வணக்கம் வந்தாச்சுங்க பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாழம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 4 என்ன பார்க்க போகிறோம்? மிரர் ஒர்க்கோட டே 2 சேலஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மிரர் ஒர்க்கோட டே 1 சேலஞ்சை ஃபாலோ பண்ணவங்களுக்கு வெரி குட், யூ டூயிங் எ கிரேட் ஜாப். ஸோ ஒரு நாள் இருந்தாலும் சரி அது வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு டே 2 வந்தது வந்து இட்ஸ் வெரி பிக் திங். ஸோ அதனால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னும் செம்மையாக நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி டே 1 பார்க்காதவங்களுக்கு டே 1 சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு டே 1 சேலஞ்சு பார்த்துட்டு டே 1 சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டே 2 சேலஞ்ச் வாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி டே 2 சேலஞ்சு என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்களை பார்த்து ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் நேமை சொல்கிறாங்க. ஸோ இதை நான் வந்து கன்னட மொழியை சொல்லும் போது அவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சிலருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், சிலருக்கு அழுக வரலாம், சிலருக்கு கோவம் வரலாம். இப்போ கோவம் அப்படின்னா எப்படின்னா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இந்த தவறுகளாக நான் பண்ணியிருக்கேன், என்னை நான் லவ் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா, எனக்கு லவ்லாம் ஒரு டிசர்விங்கான விஷயமா அப்படிங்கிற மாதிரி கோவம் வரலாம். அது மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்காக கூட வரலாம். பட் ஸ்டில் இதை நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் பண்ண தான் உங்களுக்குள்ளே இருக்க கோவம், அழுக, சந்தோஷம், சேட்னஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் லவ் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் மனுஷங்க தான், அதனால் தவறுகள் பண்ணுறது ரொம்ப நார்மலான விஷயம் தான். அதையும் தாண்டி நம்மளால் லவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட தவறுகளையும் உங்களோட மிஸ்டேக்ஸையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த மிஸ்டேக்ஸையும் சேர்த்து உங்களை லவ் பண்ணுறதா செல்ஃப் அப்படிங்கிற விஷயம். அதுக்கு நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது திரும்ப பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஃபுலிஷ்னஸ் தான். ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அதை வந்து லவ்வோடு நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் அதை வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு அழகான சம்பவமும் இந்த டேட் அன்றைக்கி நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் நேமை சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 முறை பண்ண முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுக்கு அழகான ஒரு இது வந்து மார்னிங் சொல்லிட்டு இருந்தேன். மார்னிங் நான் வந்து இது சொல்கிறாங்க இல்லையா, மார்னிங் ரொட்டீனாக நீங்கள் பண்ணுங்கன்னு. மார்னிங் நான் சொல்லிவிட்டு சாயந்தரம் வந்து தொப்பி வாங்க போகிறேன் ஒரு கடைக்கு. ஸோ தொப்பி வாங்க போயிட்டு கையில் வந்து ஃபோனு, ஹெட்செட்டு, 500 ரூபாய் நோட்டு, ஸோ பர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ இது 3மே நான் கையில் எடுத்துகிட்டு தொப்பி வாங்க போகிறேன். போயிட்டு இந்த தொப்பி வாங்கலாம், அது தொப்பி வாங்கலாம்னு கன்ஃபியூஷனில் இருந்தேன். கையில் அந்த காசு, இந்த ஃபோனும் ஹெட்செட்டும் இருக்குது. என்ன பண்ணேன், இது பார்த்துட்டே இருக்கும்போது அது 500 ரூபாய் எங்கேயும் விழுந்துச்சா இல்லை யாராவது ஆட்டையை போட்டுட்டாங்களான்றது எனக்கு தெரியலை. எங்கேயோ அது 500 தொலைஞ்சிருச்சு. கரெக்டாக நான் பில் போடும்போது தெரிய வருது நான் கேட்டேன் 500 இல்லைன்னு. ஐயோ போச்சு, அவ்வளோதான். நான் தொப்பி வாங்குறதா இல்லாட்டி இந்த 500 தேடுறதா, 500 ஃபுல்லாக தேடியும் பார்த்தாச்சு, கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜிபேலாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் அந்த கடையை விட்டு வெளியே வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு சோகம். ஐயோ நம்ம 500 மிஸ் பண்ணிட்டோமே. அதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறது, அதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய எண்ணங்கள் வந்தது. இதே நான் வந்து இந்த ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு என்ன நான் சொல்லாமல் இருந்திருந்தா மேபி என்னோட ஹார்ஷாக நான் ட்ரீட் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு 500 ரூபா கூட நம்மளால் வச்சுக்க முடியல, 500 ரூபா கூட ஹேண்டில் பண்ண தெரியாதன்னா என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒர்க் பண்ணி என்ன பண்ண போகிறேன், நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணியிருக்கும் கண்டிப்பாக. இது நான் பண்ணுறது மூலயமா, அதாவது இந்த மாதிரி பாசிட்டிவ் சொல்கிறது மூலயமா அந்த நிமிஷம் எனக்கு வந்து ரொம்ப நான் ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாமல் ஓரளவுக்கு என்னால் லவ்வாக ட்ரீட் பண்ண முடியுது. என்ன அப்படின்னா, இப்போ நான் 500 தொலைச்சிது ஒரு பெரிய லாஸ் தான், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்குது தான். அதெல்லாமே இப்போ வந்து கட் டவுன் பண்ணலாமோ இல்லை இதை வேறு ஏதாவது கூட இது பண்ணிக்கலாம், என்ன சொல்கிறது, காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே. இப்போ வந்து 500 நம்ம தெரியாமல் தான் தொலைச்சோம், இனிமேல் நம்ம இது தவறாக பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த தவறு நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை நான் வந்து தேர்த்திக்கிட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் சேஃபாக வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. ஸோ இந்த ஐ ரியலி லவ் யூ அப்படிங்கிற அஃபர்மேஷன் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அது காலைல சொன்ன அஃபர்மேஷன் எனக்குள்ளே நல்லா ஆழமாக பதிஞ்சு என்னால் என்கிட்ட கைண்டாக பிஹேவ் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தால், எந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்தாலும் அது டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம், ஒரு சில சோதனைகள் நடக்கலாம். இது யூனிவர்ஸ் சில சோதனைகள் கொடுக்கலாம். இவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல இவன் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிக்கிறானா இல்லை இல்லாட்டி கைண்டாக பிஹேவ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூனிவர்ஸ் சிச்சுவேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கைண்டாக லவ்வாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் ஏன் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை வருஷம் நம்ம வந்து ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்போம். பிகாஸ் நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது அப்படி தான். இப்போ நம்ம தான் உடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் பயங்கரமாக திட்டுவாங்க, இல்லைனா 2 அடி கூட போடுவாங்க. பிகாஸ் அந்த பொருள் வந்து வேல்யூபான விஷயம், நம்ம அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி பேசுகிறாங்க. அவங்ககிட்ட அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பேரண்ட்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்படி கைண்டாக பிஹேவ் பண்ண தெரியல. பட் நமக்கு தெரியுது, ஏன்னா நம்ம வந்து பாட்காஸ்ட் கேட்குறோம், நம்ம வானம் வாழம் சேனல் கேட்குறோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம புக்ஸ் படிக்கிறோம், நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், இன்ஃபர்மேஷன் கற்றுக்குறோம், நிறைய இடங்களுக்கு போகிறோம், நிறைய பேர்கிட்ட பேசும்போது இப்படிதான் கூட நம்மளை ஹேண்டில் பண்ணலாம் போல இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ கைண்டாக பிஹேவ் பண்ணுறது மூலயமா
நம்ம வந்து தப்பு பண்ணுறது ஓகே தான், நீ தப்பு பண்ணிகிட்டே இரு, நீ தொலைச்சிட்டே இரு, பிரச்சனை இல்லை, திட்ட மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஹார்ஷாக சொல்லியும் ஒரு விஷயத்தை மாற்றம் கொண்டு வரலாம், நீங்கள் கைண்டாக சொல்லியும் ஒரு இடத்துல மாற்றம் கொண்டு வரலாம். அப்படிங்கிற போது கைண்ட்னஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ வந்து எனக்கு இவ்வளோ பெருசாக நான் ஆகியும் சிலர் வந்து என்கிட்ட ஹார்ஷாக சொன்னாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அதுதான் நான் பண்ணுவேன். அந்த இடத்துல எனக்கு அது ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது என்னெல்லாம் தெரியல. பட் ஒருத்தர் ஹார்ஷாக சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, இவங்க என்ன சொல்கிறது, இவங்க ஏன் இப்படி கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அது ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ அது ஒரு நபர் வந்து கைண்டாக சொல்கிறாங்க, இல்லாட்டி இதை நீங்கள் மாற்றிக்கோங்க, இது நீங்கள் சரியாக இருக்கும், நீங்கள் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி விளைவுகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க கைண்டாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஓகேப்பா நம்ம சிந்திக்கலாம், இவங்க வந்து நம்மளை நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு அது புரிஞ்சு அதுக்கப்புறமா நான் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கைண்டாக பண்ணுங்கள். கைண்டாக நீங்கள் வந்து ஒரு கைண்டாக நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுறது மூலியமாக குழந்தைகிட்டே இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருந்தாலும் சரி. நம்ம பெரும்பாலும் குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம கைண்டாக சொல்கிறோம். பட் அதை நம்ம கிட்ட கைண்டாக பேசுகிறோமா, நம்ம கிட்ட நம்மளை வந்து கைண்டாக ட்ரீட் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால உங்களை நீங்கள் கைண்டாக ட்ரீட் பண்ணுங்கள், பொறுமையாக ட்ரீட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமாக தான் வரும், எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்தாலும். அதனால கைண்டாக ட்ரீட் பண்ணுங்கள் அண்ட் ஹேவ் ஸோ மச் தன்னம்பிக்கை. எதனா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடாதீங்க. கண்டிப்பாக இப்போ இந்த 500 தொலைஞ்சிருச்சு இல்லைங்களா, நான் 5 நிமிஷம் நினச்சேன், ஐயோ 500 தொலைஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்குள்ள செலவுகள் இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது எதை வந்து யூனிவர்ஸ் கொடுத்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். அதாவது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 500 தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், இல்லைனா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் என்னால் கட் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்ததுனால தான் இந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்பி சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேத்தி வந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன நெகட்டிவாக நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப உங்களை ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களால் அதை வந்து தாண்டி சூப்பராக ஜாலியாக ஜம்முன்னு வர முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லூசி ஹே ஜேர்னலிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Day 2 ஜேர்னலிங் எக்ஸசைஸ்க்கு திரும்ப பேக் டு ஜேர்னலிங் எக்ஸசைஸ் வரலாம். ஓகே, Day 2 சேலஞ்சுக்கு. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 கேள்விகள் சொல்கிறாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னா என்ன எழுத சொல்கிறாங்க அப்படின்னா வாட் யூ வாண்ட் தட் யூ நாட் கெட்டிங். அதாவது நீங்கள் ஒன்று ஆசைப்படுறீங்க ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கல, அது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சராக நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று வளரும்போது இதுக்கெலாம் நீ தகுதி கிடையாது, இல்லைனா இதை நீ பெறணும்னா இதை நீ பண்ணியிருக்கணும். இப்போ வந்து உனக்கு சாக்லேட் உனக்கு வேணும்னா நீ இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாதான் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லி வளர்த்தாங்களா, இல்லைனா நீ இதை பண்ணிட்டல உனக்கு கிடையாது, நீ வந்து இந்த ஒரு சேட்டையை பண்ணிட்டு, அதாவது இந்த சாக்லேட் இந்த பாட்டிலை நீ உடச்சிட்ட, இன்னைக்கு உனக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது, இல்லைனா வந்து நீ வந்து ஹோம்ஒர்க் முடிக்கல ஸோ நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு விஷயத்தினால இன்னொரு விஷயத்த இழந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழ்றதுக்கு தகுதியான நபராக நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் சந்தோஷத்தை உணரக்கூடிய தகுதியான நபராக நினைக்கிறீங்களா, அப்படி இல்லைனா ஏன் அப்படிங்கிறத எழுத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 3 கேள்விகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஆசைப்படுறீங்க அது கிடைக்கல, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் கேள்வி உங்களுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணதுனால இழந்துட்டீங்களா, இல்லைனா இந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னா இதை நீ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாராச்சும் உங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் ட்ரீட் பண்ணப்பட்டீங்களா, பட் யூ ட்ரீட்டட் இன் தட் வே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மூணாவது நீங்கள் நிஜமாலே வாழ்கிறதுக்கு தகுதியான நபர் நீங்கள் நினைக்கிறீங்களா, ஆனால் நீங்கள் சந்தோஷமான விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது, நீ டிசர்விங்னஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 3 கொஷனுக்கும் ஜர்னல் பண்ணுங்கள். அப்படி உங்களால் 3 கொஷின் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த அஃபர்மேஷன் மூலிமா ஐ ரியலி லவ் யூ ஸோ மச், ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் சொல்லும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதாச்சும் ஜர்னலிங் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஹார்ட் தாட் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம Day 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தான் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். யுவர் ஹார்ட் தாட் அப்படின்னு சொல்லி லூசி ஹே வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பல நேரங்களில் வந்து நம்ம டிசர்விங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல முறை சொல்லியே நம்ம வந்து டிசர்விங் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம், நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலேயே நம்ம வாழ்க்கையில் பல நேரங்கள் நல்ல விஷயம் நடக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் வந்து நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன். பட் அப்போலாம் எனக்கு மேலே பெரிய உடன்பாடே இல்லை. என்ன அப்படின்னா நம்ம நிறைய சிரித்தோம்னா நம்ம நிறைய அழுவோம், அதெல்லாம் நிறைய சிரிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து இந்த நிமிஷம் எனக்கு சிரிப்பு வருது, இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், கக்கன்னு சிரிக்கிறேன்னா அது இந்த நிமிஷத்தோட விஷயம் தானே. அழும்போது பார்த்துக்கலாமே அது வந்து கஷ்டமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு. ஸோ அழுகைக்கும் சிரிப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போ நிச்சயமில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறோம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்றோம். அப்போ நான் இன்றைக்கி இந்த நிமிஷம் சிரிச்சா அடுத்த நிமிஷம் நான் அழுவன்றதுக்கு என்ன நிச்சயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்போமா அப்படிங்கிறதே கொஷின் மார்க்குங்கிறாங்க. அப்போ வந்து அழுவோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பிலீவ்ஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அப்போ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி சிரிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் அழுக தானே போகிறீங்க, இல்லை நான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரியான பிலீவ்ஸ்னால தான் நிறைய நேரங்களில் அந்த சிரிப்பு அப்படிங்கிறதே நம்ம வந்து நம்ம ஐயோ வேணாப்பா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தையும் நம்ம கெடுத்துக்கிறோம், அடுத்த நிமிஷம் நம்ம அழவும் செய்கிறோம்.
போகிறோம் சரிங்களா. ஸோ அதனால் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்போ பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஐ எம் டிசர்விங் அப்படிங்கிற அஃபர்மேஷனை சொல்கிறாங்க இன்றைக்கி. ஐ எம் டிசர்விங் டு கெட் ஆல் த பியூட்டிஃபுல் திங்ஸ், டு கெட் ஆல் த வண்டர்ஃபுல் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். நான்லாம் இதுக்கு லாக்கி, நான்லாம் அதுக்கு செட் ஆக மாட்டேன்ப்பா, எனக்குலாம் இது வராதுப்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பல நேரங்களுக்கு கிடைக்காது. நம்ம வந்து சின்ன வயசில் கூட அது மேக்ஸ் சொல்லுவாங்களே, எனக்குலாம் மேக்ஸ் வராதுப்பா அப்படின்னு சொல்கிறதுனாலேயே பல பேருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அந்த மேக்ஸில் ரொம்ப குறைவான மார்க்கோ இல்லைனா அது சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில்லோ இல்லாமலே போயிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் மாற்றி எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இதுக்கு தகுதி இருக்குது, என்னால் அடைய முடியும், என்னால் 1 crore சம்பாதிக்க முடியும், எனக்கான லவ் பார்ட்னரை நான் அட்ராக்ட் பண்ண முடியும், நான் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ முடியும், ரொம்ப ஜாய்ஃபுல்லான மொமெண்ட்ஸ்லாம் வாழ முடியும் அப்படின்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அதுக்கான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை தேடி நீங்கள் ஜாலியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அந்த விஷயம் தான் இந்த ஹாட் தாட் அப்படிங்கிற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் தாட் என்ன பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கண்ணை முடிக்கோங்க, நான் பொறுமையாக சொல்கிறேன், அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரிப்பீட்டாகவும் யோசிச்சு பார்க்கலாம். ஓகே. யோசிச்சு பார்க்கலாம், இல்லை மெடிடேட் பண்ணி பார்க்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஓகே. இது வந்து ஃபுல்லாக விஷுவலைசேஷனாக தான் இருக்க போகுது. See yourself standing in a very safe space. நீங்கள் எங்கே சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போய் நிற்கிறதா இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் உடம்புல இருக்கிற, உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பேர்டன்ஸ், பெயின், ஃபியரு, பயம், வருத்தம் எல்லாமே உங்கள் உடம்பை விட்டு போகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ரிலீஸ் ஓல்டு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் அண்ட் அடிக்ஷன்ஸ். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பை விட்டு விழுந்துகிட்டே இருக்குது. அந்த சேஃப் ஸ்பேஸ்லேருந்து உங்கள் கைகளை விரிக்கிறதா விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ஐ ஆம் ஓப்பன் அண்ட் ரிசெப்டிவ் அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத யோசிக்கோங்க. அது மணியாக இருக்கலாம், இல்லைனா வெல்த்தாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், இல்லைனா பீஸ்ஃபுல்னஸாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இல்லாட்டா இது வகையான ரொட்டீன் எனக்கு வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். எது வேணாம் அப்படிங்கிறத சொல்லாதீங்க, எது வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்கள் கைகளை விரித்து நல்லா வைட் ஆர்ம்ஸ் வச்சு எனக்கு வெல்த் வேணும், ஹெல்த் வேணும், எனக்கு தேவையான மணி எனக்கு வேணும், அந்த மணி, அந்த ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் வேணுமோ அங்கே நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களே நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குள்ளே ஃபுல்லாக லவ் இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த சேஃப் ஸ்பேஸ்லேருந்து உங்களுக்கு கூட இருக்க கனெக்ஷனையும் உங்களுக்கு மற்றவங்க மனுஷங்க கூட இருக்க கனெக்ஷனையும் ஃபீல் பண்ணுங்கள். Let the love in you go from heart to heart. உங்களுக்குள்ளே இருக்க லவ்வை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். உங்கள் உடம்பு ஃபுல்லாக அந்த லவ் பரவுது, உங்கள் ஹார்ட்லேருந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக அந்த லவ் பரவுது. அந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்துக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லவ் பல மடங்கு மல்டிப்ளை ஆகி உங்கள்கிட்டே திரும்ப வருது. அதே மாதிரி கம்ஃபர்டிங் தாட்ஸ் நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்க. அதாவது நீங்கள் தனியாக இல்லை, நானும் உங்கள் கூட இருக்கேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து வளரலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னும் க்ரோ ஆகலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம், உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கம்ஃபர்டிங்கான தாட்ஸையும் இந்த உலகத்துக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதே அளவு கம்ஃபர்டிங்கான தாட்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அந்த தாட்ஸ் எல்லாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரதா விஷுவலைஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு இந்த ஃபீலிங்? ஸோ இந்த உலகத்திலேயே நம்ம வந்து லவ்வால் நிறைஞ்சு கூட இருக்கலாம், இல்லாட்டி வெறுப்பால் நிறைஞ்சு கூட இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் எது கூட இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ். லவ் அப்படிங்கிறது அவ்வளோ ஹீலிங்கான, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை பயங்கரமாக மாற்ற முடியும். ஸோ இந்த ஒரு விஷுவலைசேஷன், இந்த ஒரு மெடிடேஷன் எனக்கு வந்து நான் பண்ணும்போது அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு முறை ரீவைண்ட் பண்ணி இதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். இது முடிஞ்சால் இதை நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு எக்ஸசைஸும் கூட. உங்கள் கைகளை வந்து உங்கள் ஆர்ம்ஸை நீங்கள் விரித்து நீங்கள் நிற்கும் போது உங்கள் ஆர்ம்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாகவும், சில நேரங்களில் வலிக்கும். அப்போ வந்து கையை இறக்கிட்டு திரும்ப நீங்கள் கையை விரித்து பாருங்கள். எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களோட சூப்பர் பவர் நீங்கள் எதை நம்புறீங்களோ அந்த சூப்பர் பவர்கிட்ட கேளுங்க. ஓகே. இந்த மாதிரி சேஃப் ஸ்பேஸ் நீங்கள் எது ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களோட பெட்ரூமாக இருக்கலாம், லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் அப்படி சேஃபாக ஃபீல் பண்ணிங்கன்னா அவுட்டோர்ஸில் பண்ணலாம், பீச்சஸில் அந்த மாதிரி கூட பண்ணலாம், பீச்சஸில் பார்க்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இது பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ Day 2 சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மிரர் ஒர்க் யாராச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட டவுட்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக
என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான த காரிகா 32 TH_KRAGA32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜிலும் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்க்கு இருக்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜான வானன்ப வாழம் அப்படிங்கிற பேஜுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் இல்லைப்பா நான் மெயில் ஐடி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையப்படாதீங்க. நீங்கள் மெயிலே உங்களோட மெசேஜ் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். vaananbavalam@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ், டாபிக் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். மனசு பிரச்சனை மனசார செய்யுங்க, நிறைய லெவல், நிறைய காதல், நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். நன்றி ஃபார் போனால் வராது பொழுதுபோனால் கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளுடன் செலவிட்டதுக்கு. இது போன்ற வேறு ஒரு அழகான எபிசோடில் சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளில் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய். நான் Day 3 சேனலை சந்திக்கிறேன். பாய்.